பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين هم لأماناتهم وعهدهم راعون. صدق الله العظيم. அளவெல்லாம் அருளும் நிகழல்லா அன்பும் உன்னையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் இருக்கிறது. இன்னும் அவனின் தூதர் மனிதனாக சாத்தமி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் எல்லோர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானங்களை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்கள், இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அமானிதம். இந்த அமானிதம் என்று சொல்லக்கூடிய சமயங்களில் அதை பாதுகாப்பது என்பது பல்வேறு விஷயங்களில் வெளிதரப்பட்டதாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொல்லி காட்டினார்கள், கியாமத்துடைய அடையாளங்களில் முதன்மையாக எதை உயர்த்தப்படும் என்பதாக கேட்ட பொழுது அப்பொழுது சொன்னார்கள், அவ்வளவு முதன்மையாக அமானிதம் எனக்குரிய அந்த ஒரு பொறுப்பை, அமானிதத்தை இவர்கள் இழந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள். அமானிதம் என்பது உயர்த்தப்பட்டுவிடும். ஒரு மனிதனிடம் நம்பி கொடுக்கப்பட்டால் அவன் மோசடி செய்யக்கூடியவனாக இருப்பான், ஏமாற்றக்கூடியவனாக இருப்பான். இதை அல்லாஹ் பல்வேறு விஷயங்களில் வலியுறுத்தி கூறக்கூடியவனாக இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்னல் இன்சான குலிக ஹலுஆ இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹு கைரு மனூஆ இல்லல் முஸல்லீன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையான அருள்மறையில் சொல்லி காட்டுகின்றான். நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். தீங்கு அவனை தொட்டுவிட்டால் பதறி துடிக்கக்கூடியவனாகவும், செல்வம் கிடைத்து விட்டால் பிறருக்கு தராமல் தடுக்கக்கூடியவனாகவும் ஆகிவிடுகின்றான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்து இல்லல் முஸல்லி, இதை யார் செய்ய மாட்டாங்க, இவர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், தொழுகையாளிகளை தவிர என்று அல்லாஹ் அந்த ஒரு இடத்தில் தொழுகையாளிகளை முன்னிறுத்தி சொல்கின்றான். இவன் இந்த சமயங்கள் எல்லாம் இதெல்லாம் செய்து கொண்டிருப்பான். அவசரமாக, இவனுடைய அவசர கோலமாக எல்லா செயல்பாடுகளும் செய்து கொண்டிருப்பான். நீங்க எப்படி நம்மளுடைய தொழுகைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய அமல்களாக இருக்கட்டும், வேகமா சாப்பிட்டு வேகமா முடிச்சிருக்கும். நோன்பு திறப்பது நீங்க சொல்லிக் கொடுப்போம், அதுவரை பேசிக்கிட்டே இருப்பாங்க. துவா ஓதுனாலும் என்ன ஒண்ணாலும் சரி, நாங்க இந்த டைத்துல ஊர் பராவல் எல்லாம் கழுவிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். என்னென்ன பேசக்கூடாது, அந்த இடம் துவா கபுல் ஆகக்கூடிய நேரத்துல தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத பேச்சுக்கள் பேசக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா அதை கபுலாக்கி விடுவார். நீங்க ஒருவர் அங்க திட்டிக்கிட்டு இருக்காமல் நீங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி,
இதை நீங்கள் கிண்டல் செய்வது போன்று நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அங்கே அல்லாஹு தஆலா பரியாசத்தை ஏற்று கபூல் செய்து விட்டால் அது அல்லாஹு தஆலா கபூலாக்கி விடுவார். அந்த சமயம் துஆக்கு கபூலாகக்கூடிய நேரம். அதனால நான் என்ன செய்யணும், இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களில் மட்டும் ரொம்ப மௌனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒன்று துஆக்களில் இருக்க வேண்டும், நல்ல விஷயங்களை கடைபிடிப்பதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனால நம்ம அதெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு கிடைச்சதே போதுங்க, நான் நிறைய கிடைச்சிருச்சீங்க, எங்களுக்கு போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எரிக்கீங்க அப்படின்னா துஆவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் மௌனத்தை ஆற்றி நீங்கள் கடைபிடிப்பீர்கள். நம்ம அந்த இடத்துல மௌனத்தை கடைபிடிக்கிறது இல்லை. பேசும்போது எப்படி வச்சுட்டு இருப்பாரு, இந்த சொல்லி முடிச்சோம் துஆ ஓதி முடிக்கிறோமோ இல்லையோ, அடுத்து வந்து நோன்பு திறக்கக்கூடிய துஆக்கள் சொல்லிக் கொடுக்கின்றோமோ இல்லையோ, அந்த துஆவை சொல்லி நாம் நோன்பு திறப்பது கூட இல்லை. அதுக்குரிய தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்து நாம் திருத்தணும். உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு நிற்பேன், உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு திறக்கின்றேன், என்னுடைய நோன்பை நியத்துக் கொள்வாயாக என்று சொல்லி நோன்பு திறக்கின்றோம். அந்த உணவு செல்லக்கூடிய சமயம் கூட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னோம். என்ன செய்யணும், அவசரத்துல அல்லாஹும்ம அப்படின்னு சொன்ன உடனே எடுத்து பிடிச்சு வாயில போட்டுறாரு. இன்னொரு சில சமயங்கள் எப்படி ஆயிடுது, தயத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அஜர் சொல்றது தவிர்த்தாங்க, நம்ம சாப்பிடுவோம். எவ்வளவிற்கு முந்தி சென்று நோன்பு திறக்க வேண்டும் என்று அந்த அளவிற்கு நாம் சென்றோம். இப்ப மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவசரம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபுட் என்பது கூட ஃபாஸ்ட் ஃபுட், நார்மல் ஃபுட் இல்லை. அது என்ன கேட்கிறோம், போய் ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் சாப்பிடணும். அது என்ன போடுறாங்க ஏது போடுறாங்க அதெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் கொஞ்சம் அடிச்சுட்டு இவன் எல்லாம் வந்து தயார் பண்ணி கொடுத்தாலும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சும்மா துண்டு ஓட்டலாக வயிற்று வழி கிடப்பான். எல்லா விஷயங்களிலும் இவன் அவசர காலத்தில் இருக்கின்றான். மனிதன் தீங்கு அவனை தொட்டு விட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, இதா மஸ்ஸஹு ஷர்ரு, இவனை ஒரு தீங்கு இவனை தொட்டு விட்டால் அப்ப இவன் என்ன செய்வார், பதறி துடிக்கக்கூடியவனாகவும். அப்ப இவன் சொல்றான் ஜுஸுஅன், இவன் துடிக்கிறான், பதறான், இப்படி ஆகிப்போச்சு இவ்வளவு ஆகிப்போச்சு, நான் என்ன செய்யறது, இன்னுங்க நான் போய் சாப்பிடத்தாங்க செஞ்சேன், இதுக்கு பிள்ளையா எங்க இருந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊருக்கு நீருக்கு போறார் பையன், பாவம் அவங்க அத்தா வந்து வேண்டி வியாபாரம் செய்யக்கூடியவர் போய் நின்று சாப்பிட்டு போறான். போன அங்க என்ன செஞ்சான், ஆக்சிடென்ட் ஆகுது, தெரிஞ்சு போய் சேர்த்துட்டான். இப்ப அவனுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, உங்க குடும்பத்திற்கு தீங்கு என்பதுதான், அது ஒரு துன்பம் தான், தீங்கு ஒரு துன்பம். இப்ப தந்தையுடைய பொறுப்பு மகன் எங்கே செல்கின்றான், எதற்கு செல்கின்றான், எப்படி செல்கின்றான் என்பதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எங்களுடைய விளைவில் இவர்களுக்கு ஒரு துன்பங்கள் வரக்கூடிய சமயங்களில் பதறுகின்றார்கள். என் மயம்படுத்தாங்க இப்ப நெஞ்சிருந்தாங்க, என்ன பிரயோஜனம் இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்க பார்க்கலையே, மகன் எங்கே செல்கின்றான் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையே, இரவில் எங்கேயோ சென்று வந்தால் சரித்தான், மகன் சந்தோஷமாக இருந்தால் சரித்தான் என்பதாக நீங்கள் விட்டு விட்டீர்களே. காடுகளிலும் மேடுகளிலும் புதர்களிலும் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடியது ஏதாவது ஒன்று தீண்டி விட்டால் அப்பொழுது நாம் வயிற்று அடித்து வாயில் அடித்து என்ன பிரயோஜனம்? இவன் இன்னொன்று சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதே சமயத்தில் செல்வம் கிடைச்சிருச்சு, எனக்கு பொருளாதாரம் நல்லா வந்துருச்சு, ஏழ்மையா இருந்தான், இப்ப அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு அவன் உடனே என்ன செய்யறான், பிறருக்கு தராமல் இவன் தடுத்து கொள்கின்றான். யாருக்கும் கொடுக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், நான் சிரமப்பட்டு சம்பாதிச்சேன், யாருக்குங்க நான் கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், என்னுடைய சொந்த பந்தங்கள் கஷ்டமா இருந்தாலும் சரி, நான் இதுக்காக வேண்டி நம்முடைய வீட்டுடைய தேவைகள் ஒன்று நிறைவேற்றக்கூடியதாக இருந்தாலும் கூட, நம்முடைய சொந்த பந்தங்களில் அதற்குரிய தகுதியுள்ளவர்கள் இருந்தால் கூட அவர்களை அழிக்காமல் வெளியே சொந்த பந்தங்கள் கூட்டத்தில் சரி வராதுங்க நினைக்கிறோம். நம்முடைய குடும்பங்கள், சொந்த பந்தங்கள், சொந்தங்கள், உறவினர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய சமயங்கள் அவர்களை விட்டு நாம் புரிகின்றோம். காரணம், நம்முடைய செல்வங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும், ரகசியங்கள் வெளியே போய்விடக்கூடாது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இது போலலாம் இவன் இருப்பான். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்ந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்று தெரியுமா? தொழுகையை தொழுகையாக நிறைவேற்றக்கூடிய மனிதர்களை தவிர.
தொழுகையும் கூட இது அல்லாஹ்வுடைய அமானிதம் எனக்கு கடமையாக்கப்பட்டது. நான் அவனுக்கு சுக்ரியா நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒன்று என்பதாக அல்லாஹ்விடம் அஞ்சியதாக இருக்கின்றானே இந்த தொழுகையாளிகளை தவிர பாக்கி உள்ளவங்களுக்கு எனது இந்த சூழ்நிலைகள் தான் இவர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த தொழுகையாளிகள் நல்ல தன்மைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா வர்ணிக்கும் போது அமானிதத்தையும் வாக்குறுதியும் அவர்கள் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையாளிகள் அவர்கள் அமானிதத்தையும் வாக்குறுதியும் பேணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தொழுகையாளிகளாக இருப்பார்கள். அவர்கள் ஏதாச்சும் ஒரு அமானிதம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இதை நீங்க பத்திரமா வைங்கன்னு சொன்னா அவர் வச்சுக்கிட்டு பாதுகாத்துக் கொள்வாரு. அதே சமயத்துல அவரிடத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டார், ஒரு வாக்குறுதி அவர் கொடுக்கப்பட்டார்னா அதை நிறைவேற்றாது. முஹ்மின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த வெற்றி பெற்ற முஹ்மின்கள் யார் என்பதையும் அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது சொல்லி காட்டுகிறார். அவர்கள் எப்படியா சொன்னவர்கள் வல்லதீன சிலர்கள் எந்த சிலர்கள் அவர்கள் யார் அமானாத்தியும் அவரிடத்தில் அமானிதத்தை பேணுவார்கள். அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா நிறைவேற்றுவாங்க. இன்னைக்கு வரலையே இந்த டயத்துல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா வந்துருவாங்க. அவங்க அமானிதத்தை அந்த இருக்கிற வாக்குறுதிகளை மாறு செய்ய மாட்டார்கள். அமானிதங்களை இவர்கள் பேர் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு பொருளை வைங்க ஒன்றை வையுங்கள் என்று அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டால் அதை அவர்கள் பத்திரமாக வைத்திருப்பார்கள். தனக்கு தரப்படும் கடன் கூட ஒரு அமானிதம் தான். ஒரு மனிதன் கடன் வாங்குகின்றான், தன்னுடைய சிரமத்திற்காக கடன் வாங்குறான்னா அது கூட ஒரு அமானிதம் தான். நம்மை நம்பி ஒருவன் கொடுக்கக்கூடியதை நாம் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இங்கு கடன் அமானிதம் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். யூதர்களில் அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற சில நல்ல மனிதர்களுக்கு யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெரும் பொற்குவியர்களையே அமானிதமாக இவர்களுக்கு செல்வாங்க. யூதர்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சுங்க, நம்ம ஒரு பொருள்கள் வாங்குவதாக இருந்தால் கூட வாய் கடையில போய் வாங்கணும்னா நல்ல பொருளா இருக்கும், தரமான பொருளா இருக்கும். அது உடையாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், எல்லா பொருள்களும் எண்ணி சென்றார்கள். நியாயமான ரேட் இருக்கும், நியாயமான பொருளாக இருக்கும், அந்த விலைக்கு தகுந்த தரமான பொருளாக இருக்கும் என்று பாய்களில போய் வாங்குவோம் என்பதாக சொல்லி சென்ற காலங்கள் போய்விட்டு இன்னைக்கு அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக ஆகும் அளவிற்கு சிலர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விலையை ஏற்றி வைக்கின்றார்கள். நீங்க போய் பார்த்தோம்னா ஒரு சட்டை வாங்கினா கூட 1000 ரூபாய் இல்லாம சட்டை வாங்க முடியாது போல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. விலைகள் தாறுமாறாக ஏற்றினாங்க. யாரு? நம்முடைய இஸ்லாமியுடைய கடைகள் தான், சொந்தங்கள் தான் நாம் சென்று வாங்க முடியாது. நியாயமான விலைக்கு அப்பாற்பட்ட விலைகளை அவர்கள் ஏற்றுகின்றார்கள். தரமான பொருள்கள் இருக்கின்றதா என்றால் அதுவும் கேள்விக்குறியாக மாற்றி விடுகின்றார்கள். அப்பொழுது யூதர்கள் கூட அன்று அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட பெரும் பொக்கிஷங்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அமானிதமாக நம்பி கடன் கொடுத்தாலும் அதை அப்படியே திருப்பி ஒப்படைப்பார்கள் அவர்கள். இன்னும் சிலர்கள் இருந்தாங்க, எப்படியா சொன்னவங்க காரணம் அஷ்ரப் போன்ற படு மோசமான நபர்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு தினாரை கொடுத்தால் கூட, ஒரு ரூபாயை கொடுத்தால் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்பி திரும்ப தர மாட்டாங்க. எப்படியா சொன்ன நபர்களாக இருந்தாங்க. அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கணும், அதை தேடிக்கிட்டு வந்து நிற்கணும் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதை சுட்டி காண்பித்து ஆயத்தை இறக்கினார். சிலர்கள் இருக்கின்றார்கள், எப்படியா சொன்ன சிலர்கள் அவர்களிடத்தில் அமானிதமாக கொடுக்கப்பட்டால்
ஒரு திரகம் கொடுக்கப்பட்டால் இழைக்க அதனால் அவர்கள் திரும்ப தரமாட்டார்கள். அவர்களுடைய வீட்டு வாசல்ல இருந்து எதிர்பார்க்கணும், தாங்க தாங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா தான் அங்கிருந்து ஒரு பெருமை கொடுத்தா ரெண்டு அலையணும். இது போல இருந்து இருக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக இவர்களுடைய விஷயத்தை நீங்கள் பார்த்து நடந்துக்கீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா கடுமையாக சொல்லி காட்டுகின்றான். 5 வேளை தொழுகையில் நிறைவேற்றுவதையும், ரமலான் மாதம் நோன்பு நோற்பதையும், ஆண்டுக்கு ஒரு முறை ஹஜ் செய்வதையும் அமானிதம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அரவணல் அமானத அலல் சமாவாதி வல் அர்த் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாங்கள் வானம் பூமியில் அமானிதத்தை ஏற்று காட்டினோம், ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டனர். இங்கே அமானிதம் என்றால் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் எனக்குரிய பொருளை அல்லாஹு தஆலா கூறுகின்றான் என்பதாக சொல்கின்றார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இங்க அல்லாஹு தஆலா மானத்தில பூமியில் எடுத்து காட்டப்பட்டது இவர்கள் நிராகரித்தாங்க அப்படின்னு சொல்றானே, இது எதை அமானிதம் என்பதற்குரிய சொல்லக்கூடியது இவர்களுக்குரிய இபாதத்துகள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். நாம் ஒரு இடத்தில் பொய் சொல்கின்றோம் என்றால் அதனால் அவன் அதை உண்மை என்று நம்பினால் கூட இது நாம் அவனுக்கு செய்யும் மிகப்பெரும் துரோகமாக இருக்கின்றது. நீங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பொய்ய கூட உண்மை போல வர்ணிச்சு சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடியவங்க எப்படி ஆயிரும், கருப்பு பணத்தை எல்லாம் வீட்டு கொண்டு வந்து எல்லோருடைய அக்கௌண்ட்ல வாங்கி வச்சேன் போடுறேன், நான் வந்துட்டால் செஞ்சு வருவேன் என்பதாக வரை சுட்ட கதையெல்லாம் இருக்கின்றது. இது போன்ற பொய்யுடைய மாயைகளை காட்டக்கூடியது. சிலர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தாங்களுடைய ஒரு பொதுவாக்குத்தனமாக இருக்கக்கூடியதை காட்டுவதற்காக அடுத்தது மேல பழி சொல்லி அது அப்படிங்க இது எப்படிங்க, அதனாலதான் நான் போறதில்லை, அதனாலதான் நான் செய்வதில்லை அப்படின்னு சொல்றேன்னு இது உண்மையை விளங்காமல் பொய் சொல்லிக் கொண்டு பொய்யை அங்கே திணித்துக் கொண்டிருக்கின்றார்களே, இது பெரும் துரோகம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்சார் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும் மோசடி எதுவென்றால் நீ உன்னுடைய சகோதரனிடம் பொய்யான தகவலை சொல்ல அவன் அதை முழுவதுமாக நம்பியிருந்தானே, அதை முழுவதுமாக நம்பியிருந்து செய்கிறானே, இதுதான் அவன் செய்யக்கூடிய பெரும் துரோகமாக இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற்றி விட்டாய், உன்னை நம்பியவனை நீ ஏமாற்றி விட்டாய் என்பதாக சொல்லி இது பெரும் மோசடி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் தன் மனைவியிடம் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை, இவன் சந்தோஷமாக இருக்கா மனைவிட்ட, கணவன் மனைவிக்கு மத்தியில் சந்தோஷமாக இருக்கின்றார்கள், இதை வெளியே கொண்டு வந்து இவன் சொல்கின்றான், இது ஒரு அமானிதம், இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை உன்னை நம்பி கணவன் என்பதை நம்பித்தான் முழுவதுமாக இவன் அவள் தன்னையே அர்ப்பணித்தாள். அதே போன்று ஒரு கணவனும் சரி மனைவி என்பதை நம்பித்தான் முழுவதுமாக அர்ப்பணித்தாள். இந்த இடத்துல இவங்க கேட்கிறாங்க, நம்முடைய தோழிகள் கேட்கின்றார்கள், தோழர்கள் கேட்கின்றார்கள், சகோதரர்கள் கேட்கின்றார்கள், நண்பர்கள் கேட்கின்றார்கள், நன்றிகள் கேட்கின்றார்கள் எனக்கூடிய ஒன்றைக்காக நன்றி இவர்கள் அந்த ரகசியங்களை அந்தரங்க ரகசியங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்தி அங்கே சொல்கின்றார்களே, இதுவும் இவர்கள் அமானிதத்தை இவர்கள் மோசடி செய்து விட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நபீஸின் குதிரை ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அமானிதம் என்னவென்றால் ஒருவர் தன் மனைவியிடத்தில் சந்தோஷமாக இருந்ததை இவன் பிறகு சொல்லிடுவானே, இதுதான் பெரிய ரகசியம், பெரிய அமானிதம். இந்த அமானிதத்தை இவன் பெரிய ரகசியங்களை மக்கள் மத்தியில் பரப்புவது அமானிதத்தை உடைப்பதை போன்று அவன் உடைச்சிருவான், எந்த ஒண்ணு இல்லை. அதே சமயத்துல ஒரு சபையில பேசக்கூடியது இன்னைக்கு முக்கியமான ஒன்று, வாட்ஸ்அப் குழு இருக்கும், நமக்குன்னு தனித்தனி குழுக்கள் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஜமாத்து குழுன்னு ஒண்ணு இருப்பாங்க,
இளைஞர்கள் இருப்பாங்க, அதே சமயத்துல நண்பர்கள் இருக்கும், அதே சமயத்துல ஸ்கூல் மேட் இந்த வருஷத்துடையது, இப்படி வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு குழுக்கள் வச்சிருப்பாங்க. இந்த குழுக்கள்ல சில விஷயங்களை பரிமாறப்படும், இவர்களுக்குள் ரகசியங்கள் சில விஷயங்களை பரிமாறப்படும். இந்த பரிமாறக்கூடியத இது ஒரு அமானிதம். ஏன் இருக்கக்கூடிய 10 பேரோ 100 பேரோ இருக்கு அப்படின்னா நமக்குள்ள பரிமாறக்கூடியது இது நமக்குள் இருக்க வேண்டும். எல்லோரும் நம்முடைய சகோதரர்களுக்கு, நம்ம இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்முடைய சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் தெரிய வேண்டும் என்கிற அமானிதத்தை பரிமாறுகின்றார்கள். இந்த அமானிதத்தை இவர்கள் வெளியே சொல்லி வருகின்றார்களே, இது இந்த சபையுடைய விருப்பம் இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இது அமானித மோசடி, நம்பி செல்லக்கூடியதை அமானித மோசடி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சு காட்டுறாங்க. ஆனா எந்த ஒரு 3 விஷயங்களை வெளிப்படுத்தலாம், இந்த ரகசியங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட 3 விஷயத்தை வெளிப்படுத்தலாம். எப்படியாக இந்த 3 விஷயம்? ஒருவேளை ஒருத்தவரை கொலை செய்யணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, நம்ம என்ன செய்வோம்? குழுவாக சேர்ந்து நாளைக்கு அவனை போய் கொன்றணும், அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரகசியமாக பேசப்படுகின்றது என்றால் இதை நாம் வெளிப்படுத்திய தீர வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஒருவருடைய பொருளை அநியாயமாக நாம் அபகரித்துக் கொள்வோம் என்பதாக பேசிக் கொள்கின்றார்கள். ரகசியமாக பேசுகிறாங்க, நம்ம அநியாயமாக அவனுடைய பொருளை கொள்ளையடிச்சுட்டு வந்துருவோம், எல்லாத்தையும் நம்ம ஜிம்சமாக்கிட்டு வந்துருவோம், அதை அபகரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்க பேசிக்கிறாங்க. அப்படின்னா இந்த இடங்களில் நாம் இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தலாம். மூன்றாவதாக, ஒரு பெண்ணுடைய மானத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயல்கள் அல்லது ஒரு ஆணுடைய மானத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயல்கள், பாலியல் வன்புறவுகளோ அல்லது ஏதோ ஒன்றோ ஒரு 4 நபர்கள் சேர்ந்து அல்லது 5 நபர்கள் குழுவாக இருந்து பேசிக் கொள்கின்றார்கள். இந்த இடத்தில் ஒருவன் அல்லாஹ்வை கண்டக்கூடிய ஒரு நபர் இருக்கின்றான். இப்போது இவன் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி விடுகின்றான், இவர்கள் இந்த தவறுகளை செய்ய இருக்கின்றார்கள் என்பதாக இந்த இடங்களில் வெளிப்படுத்தலாம். இந்த 3 விஷயங்களுக்கு மட்டும்தான் ரகசியங்களை வெளிப்படுத்துவது என்பது கூடும். மற்ற விஷயங்கள் உங்களிடத்தில் பரிமாறக்கூடிய எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வெளியே பரிமாறக்கூடாது. அது எந்த ஒரு ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். உங்களை நம்பி சொல்லப்பட்ட அமானிதங்களை நீங்கள் வெளியே சொல்லுவதன் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் பெரும் விளைவுகளாக இருக்கும். அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு ரகசியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. யூதர்களை பற்றி ஒரு விஷயங்களை பற்றி பேசிட்டாங்க. குறைலா என்ற யூத குழுவினர்களை பற்றி ரசூலுல்லாஹி சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இவர் என்ன செஞ்சாரு? இந்த சபையில இருந்த பொண்ணு சபையில இங்க ஆலோசனை பண்ணப்பட்டத ஒண்ணே போய் வெளியே சொல்லிடுறாரு. அந்த யூதர்கள் காது போயிருக்கு. போன உடனே அதுக்கு பின்னாடி இவர் பாக்குறாரு, சில பேருக்கு என்ன இந்த டங்கு சிலிப்பாகும், போன இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாது, இவருக்கு வாய் உலக சொல்லிக்குவாங்க. இப்படி ஒரு பழக்கம் ஒண்ணு இருக்கு சிலர், இன்னைக்கு பாக்கலாம். இதுவோட இந்த சஹாபி வாய் உலக சொல்லிட்டாரு, சொல்லணும்னு சொல்லல, இஸ்லாத்திற்கு மாறு செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்ய வேண்டும் என்று சொல்ல நினைக்கவில்லை. இவர் வாய் உலகை தவறுதலாக சொல்லிட்டாரு. சொன்ன உடனே பார்க்கிறார், யோசிக்கிறாரு, ஆஹா நாம் ரகசியங்களை சொல்லிவிட்டோம், அமானிதத்தை பாதுகாப்பிலிருந்து நாம் தவறிவிட்டோமே என்பதாக எண்ணிக்கொண்டு உடனடியாக வருகின்றார், மஸ்ஜித் நபவிக்கு வருகின்றார். அங்கு ஒரு தூண் இன்னைக்கு இருக்கிற அந்த தூண், அந்த மஸ்ஜித் நபவியுடைய தூணில் தன்னை கட்டிக் கொள்கின்றார். தன்னை தானே கட்டிக்கொண்டு இவர் போராடி கொண்டிருக்கின்றார், தௌபா செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 7 நாட்கள் எந்த ஒரு அன்ன ஆகாரமும் உண்ணாமல் தண்ணீரும் குடிக்காமல் 7 நாட்கள் இவர் பட்டினியாக இருந்து தௌபா செய்து கொண்டு தான் செய்த தவறுக்காக வேண்டி மன்றாடி கொண்டிருக்கின்றார். அப்படி அல்லாஹ் தஆலா அழைக்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு என்பதாக வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கின்றார். இதனுடைய விஷயங்களில் அல்லாஹ் தஆலா இறக்கி சொல்றான். என்ன அப்படின்னா, இவர்கள் தெரியாமல் செய்ததுடைய இவர்கள் சாப்பிடாமல் இருந்ததன் காரணமாக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொன்னா, இனிமேல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செய்யாதீர்கள்.
உங்களை நம்பி சொல்லப்பட்ட விஷயங்களை வெளிய பரப்பி துரோகம் மோசடி செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சஹாபியை பற்றி சொல்லிட்டு இவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சு விட்டான் சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து என்ன செய்யறாங்க, இந்த கட்டை அவிழ்த்து விட்டு இவர்களை வெளியேற்றுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கண்ணு ஒரு அமானியம், மூக்கு ஒரு அமானிதம், காது ஒரு அமானிதம், மூளை ஒரு அமானிதம், நாக்கு ஒரு அமானிதம், பொறுப்புகள் என்று சொல்லக்கூடிய பதவிகள் என்பது ஒரு அமானிதம். எந்த பொறுப்புகள் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த பொறுப்புகளை சரியான முறைகளில் செய்ய வேண்டும். அதை நீங்கள் செய்ய தவறுகிறீர்கள் என்றால் அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம். அதே சமயத்தில் கண்ணுக்குரிய உறக்கத்தை கொடுக்கவில்லை, முத்திரையை கொடுக்கவில்லை, நல்ல விஷயங்களை கேட்கவில்லை, நல்ல பொருட்களை நுகரவில்லை, நல்ல விஷயங்களை நீங்கள் துணிக்கவில்லை என்றால் இதெல்லாம் இந்த கண்ணுக்கு, நாட்டிற்கு, மூக்கிற்கு, காதிற்கு அனைத்திற்கும் செய்யக்கூடிய ஒரு துரோகம், அமானிதம். நாளை அல்லாஹ்விடத்தில் இதெல்லாம் அவருக்கு சாட்சிகள் சொல்லும். யா அல்லாஹ், இவரிடத்தில் என்னை கொடுத்தாய், நல்ல இடத்திலும் பார்க்கவில்லை, பார்க்கக்கூடாததெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தான். யா அல்லாஹ், இவரிடத்தில் கையாக கொடுத்தாய், பிடிக்கக்கூடாதெல்லாம் பிடித்துக் கொண்டிருந்தான். யா அல்லாஹ், இவரிடத்தில் காதை கொடுத்திருந்தாய், இந்த மனிதன் கேட்கக்கூடியவரெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தான் என்பதாக நாளை இந்த கண்கள், காதுகள், மூக்குகள் அனைத்தும் அதற்காக வேண்டி விடுசாட்சிகள் கூறக்கூடியதாக இருக்கும். விடியா கொண்ட நிலைமைகளை விட்டு கொள்ளவர்களாக மனிதர்கள் காப்பாற்றியார் முடிவானாக. நாளை மாஷர் மைதானங்களில் நாம் மாநிலங்களை பாதுகாக்க நல்ல மனிதர்களாக, வல்லோன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக வல்லோன் ஆக்கியருள்வானாக. வாஹ் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.